நேயர்கள் அனைவரையும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நாம் பேசுவதற்காக அமர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பேசக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அடிப்படை வசதி இல்லாமல் அவதிப்படக்கூடிய விளையாட்டுத்துறை வீரர்கள் அம்மாவுடைய ஆட்சியில் சிகரம் தொட்டது என்ன, ரொம்ப முக்கியமாக பேசுவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய மிக முக்கிய கபடி ஆட்டம் மற்றும் மற்றவற்றிலே வெற்றி பெற்றக்கூடிய வீராங்கனைகள் இன்றைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அம்மையார் அவர்களையும் கூட சந்தித்திருப்பதாகவும் எமக்கு செய்திகள் கிடைத்திருக்கிறது. கடந்த காலங்களில் இப்பொழுது நீங்கள் பார்த்திருக்கக்கூடிய காட்சியை பாருங்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை சந்தித்திருக்கிறார். இந்த சந்தித்து அவர்கள் ஆசி பெறுகிறார். சின்ன அந்த குழந்தைக்கு அவருக்கு திருமதி சசிகலா அவர்கள் மிக அழகாக அவரை கௌரவிக்கும் பொருட்டு கண்ணியப்படுத்தி ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய தொலைக்காட்சியினுடைய பக்கத்திலே இந்த சம்பவம் போய்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால், 1991களுக்கு பின்பு அன்றைய ஆட்சியிலும் 2012களுக்கு பிறகும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த துறைக்கு செய்த ஒவ்வொரு நுணுக்கமான புரிந்துணர்வை திருமதி சசிகலா அவர்கள் பக்கத்தில் அமர்ந்து அதை பார்த்து கொண்டிருந்தார். ஹாக்கி போட்டியாக இருந்தாலும் சரி, கபடி போட்டிகளாக இருந்தாலும் சரி, நேரு ஸ்டேடியம் அரங்கமாக இருந்தாலும் சரி, ராதாகிருஷ்ணன் அந்த உள்ளரங்கத்தினுடைய விளையாட்டுகளாக இருந்தாலும் சரி, ஃபண்டிங் ஃபார் அலாட்டிங் மோர் ஃபண்டிங் ஃபார் ஸ்போர்ட்ஸ் கிளப், விடுதிகள், எல்லாவற்றிற்கும் மலை போல் குவிந்திருக்கிறது. இந்த நிலை இப்பொழுது என்ன மாறி இருக்கிறது? இது ஒரு தலைப்பு. அடுத்த தலைப்பு ஒன்றுமல்ல, இதையெல்லாம் அனுபவித்து 30 ஆண்டுகளுக்கு மேலான ஆட்சி கட்டிலே அமர்ந்து எல்லாவற்றையும் பார்த்த ஒரு சரியான தலைமையும் தமிழ்நாட்டில் இல்லாமல் போய்விட்டது. வைகோ அவர்கள் பேசும்போது கூட சில நாட்கள் முன்பு ஒரு பேட்டியிலே சொன்னிருந்தார், தமிழக முதல்வர் அவர்கள்ட்ட நான் கேட்டேன், என்ன அந்த இலங்கை பிரச்சனை பற்றி கேட்குறீங்களா அப்படின்ற மாதிரி பேசுகிறாருங்கிற மாதிரி ஒரு புரிந்துணர்வு இல்லாத ஒரு ஆட்சி, எதிர்கட்சியும் அப்படியே ஆயிட்டு. அதனால தான் இந்த துறைகள்லாம் இப்படி பால்பட்டு போயிருக்கிறதோ நிறைய பேச போகிறோம். நம்முடைய எழுத்தாளர், கல்வியாளர் திரு குமார் அவர்கள், பொருளாதார நிபுணர் திரு சுப்பிரமணியன், அதே போன்று கல்வியாளர் அரசியல் விமர்சகர் சரவண பெருமாள். சுப்பிரமணியன் சார், இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் இன்றைக்கி இல்லை, குறிப்பாக எப்போவுமே பார்த்திங்கன்னா மக்கள் கையில் ஏதாவது ஒரு பகவத்கீதையோ இல்லை குரானோ இல்லை பைபிளோ அவர்கள் நம்பிக்கைக்குரிய அந்த புனித நூல்கள் அவங்க வீட்டில் இருக்கும், படிச்சுட்டு வருவாங்க, அது மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் 2021 பார்த்திங்கன்னா இவர்கள் இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவர்கள் மக்களுக்காக ஒரு நம்பிக்கை வாக்குறுதிகள் கொண்ட 505 வாக்குறுதிகள் கொண்ட ஒரு புத்தகத்தை கொடுத்தாங்க. மக்கள் அதை நம்பி தான் ஓட்டளித்தார்கள். இப்போ நம்ம எப்படி நம்ம புனித நூல்கள் நம்பி நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோமோ, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஸோ பொது வாழ்க்கைன்னு வரும்போது நம்ம அரசாங்கத்தை நம்பி இருக்கிறோம். இங்கே ஆளுகின்ற மாநில அரசாங்கம் நமக்கு என்ன பண்ண போகிறாங்க, மேபி முந்தைய அரசாங்கம் சில கோரிக்கைகளை பண்ணலை, ஸோ இவர்கள் வந்தால் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் 505 வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றுவாங்கன்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்களுக்கு வாக்களித்தார்கள். சரி, இன்னைக்கு குறிப்பாக நம்ம விளையாட்டுத்துறை பற்றி பேசும்போது அதையும் விட்டு வைக்கல. அந்த 505 வாக்குறுதியில் ஒரு 4 வாக்குறுதிகள் விளையாட்டுத்துறையை சார்ந்தது. நான் அதுவும் நேயர்களுக்கு தெரியணுன்றதுக்காக, நமக்கெல்லாம் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் அந்த வாக்குறுதியை படிக்கிறேன். நான் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒலிம்பிக் போட்டிக்கு மக்களை பயிற்சி செய்வதற்காக, முன்னேற்பாடாக பயிற்சி செய்வதற்காக ஒரு 4 ஒலிம்பிக் திடல்கள் இங்கே உருவாக்க போகிறோம், அதாவது விளையாட்டு திடல்கள் உருவாக்க போகிறோம். உருவாக்கம் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க போவதற்கான இந்த ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளுக்கு போவதற்கான ஊக்கத்தொகை, போட்டிகளுக்கு சென்று வர பயண செலவு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்து தரப்படும். அதாவது தமிழகத்தை 4 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதிகளையும் ஒரு பெரிய ஒலிம்பிக் விளையாட்டு மண்டலம் ஏற்பாடு பண்ண போகிறாங்க. இது திமுக அரசின் 369வது வாக்குறுதி. கரெக்ட்.
அப்புறம் சென்னையில் பிரம்மாண்டமான விளையாட்டு நகரம் அமைத்து எல்லா வகை போட்டிகளுக்கும் உயர்தர பயிற்சிகள் அளிக்கப்படும். நான் சென்னையில் தான் இருக்கேன், ஐயாவும் சென்னையில் தான் இருக்கான்னு நம்ம எல்லாம் சென்னையில் இருக்கோம். சென்னையில் நம்ம வந்து கடந்த 5 வருடமாக ஏதாவது வேலை விஷயமாக உள்ளெல்லாம் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு பெரிய இவங்க சொன்ன மாதிரி விளையாட்டு நகரம் அமைந்திருக்கிறதா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. சரி, இது வந்து அடுத்த வாக்குறுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா அரசு வேலைவாய்ப்புகள் விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடு நிர்ணயம் செய்து முழுமையாக செயல்படுத்தப்படும். எங்கே கொடுத்துருக்குறாங்க? இருக்கிற அரசு ஊழியர்களுக்கே வந்து போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஊதிய உயர்வு கொண்டு கோரி போராடுறாங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2021 இது தேர்தலுக்கு முந்தைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது பரப்புரை பண்ணும்போது நான் உங்களோட இருக்கேன்னு சொல்லிட்டு 21 வெற்றி வாகை சூடினதுக்கப்புறம் ஆள் காணாமல் போயிட்டார். அதே மாதிரி 372 வாக்குறுதி. இது 4வது வாக்குறுதி. விளையாட்டுத்துறையில் பதக்கங்கள் பெற்ற சிறந்த விளங்குபவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும். அரசு வேலை வாய்ப்புகள் குறிப்பாக அவர்களுக்கு ஓய்வு பெற்ற பிறகு அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும். சார் வேலையே நீங்க வந்து ரொம்ப நகைச்சுவா கேட்குறீங்க சார். நான் வந்து மக்களோட மனநிலையை வந்து தெரியப்படுத்துறதுக்காக நான் பேசுறேன். அதாவது ஏற்கனவே அரசு ஊழியர்களாக வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர்கள் 40-50 வருடங்கள் வந்து ஒருத்தர் வந்து அங்கே பணி புரிஞ்சிருப்பார். 50 வருடங்கள் பணி புரிஞ்சிருக்காங்கன்ற போது அவங்களோட வியர்வையை சிந்தி அரசாங்கத்துக்கு வந்து ஒரு உந்து சக்தியாக இருந்து ஒரு அச்சாணி சொல்லுவாங்க. இந்த நம்ம மாநில அரசத்தில் இருக்கிற அனைத்து ஊழியர்களும் மாநில அரசு இயங்குவதற்கான ஒரு அச்சாணின்னு சொல்லுவாங்க. அவங்க இல்லாமல் இந்த மாநில அரசு இயங்க முடியாது. இது கட்சி பேதமின்றி எந்த ஆட்சி வந்தாலும் அவங்களோட துணை இல்லாமல் வந்து இந்த அரசாங்கம் வந்து இயங்காது இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கிற அரசு ஊழியர்களின் வேர்வையை உறிந்து விட்டு அவங்க வந்து ஓய்வு பெற்று வீட்டுக்கு போகும்போது நிம்மதியாக இருக்கிற அடுத்த வரப்போகிற 20-30 வருடங்களை வந்து நிம்மதியாக பேரம்பேத்தியோட காலத்தை கழிக்க வேண்டும்ன்ற நம்பிக்கையில் இருப்பான். அந்த நம்பிக்கைக்கு தேவை பணம். அதுதான் ஓய்வூதியமாக நம்ம கொடுப்போம். முக்கியமான பாதுகாப்பு. அது வந்து இப்போ ஆட்டையை போட்டாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவோம் வந்த உடனே சொல்லிட்டு ஒரு 4 ஆண்டுகள் கழிந்தது பிறகு இப்போ 5வது ஆண்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இப்போ வந்து இந்த 2026 வருகின்ற தேர்தலில் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து மிக 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 கணிசமாக தான் உங்களுக்கு இருக்குது. ஏதோ 4 அல்ல 5% தான் வந்து ப்ராபபிலிட்டி இருக்குது. வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. ஒரு ஒற்றை இலக்கத்தில் வாய்ப்பு இருக்கிறது அவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கிறத பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ போன ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஓய்வூதியம் வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து நிறைவேற்றுவதற்காக ஒரு குழு போடுறோன்றாங்க. அந்த குழு எப்போ போடுவாங்க? குழு போட்டுட்டு இப்போ இந்த டிசம்பர் ஜனவரி மாதத்துக்குள்ளே அந்த ஒரு அறிக்கையை கொடுப்பாங்க. கண்டிப்பாக இவங்க படித்து முடிக்கிறதுக்குள்ளே கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும். கதை முடிஞ்சு பிப்ரவரியில் வந்துடும். 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துடும் உங்களுக்கு. ஸோ அப்படியே வந்து தள்ளி வச்சுருவாங்க. ஸோ இப்படியே மக்களை வந்து மடைமாற்றம் செய்வதற்காக இந்த அரசாங்கம் வந்து கடந்த 4-5 வருடங்களாக இப்படி தான் ஆட்சி நடந்து கொண்டு வந்திருக்கிறது. நீங்கள் குறிப்பாக நீங்கள் சொல்லும்போது இந்த கபடி வீராங்கனைகள் போயிட்டு அம்மா பார்த்துருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா? இந்த ஒரு எப்போன்னா மார்ச் மாதம் இந்த கடந்த மார்ச் மாதம் என்ன பண்ணிருக்காங்க, மதுரையில் வந்து ஒரு கபடி போட்டிகள் நடந்தது. வீராங்கனைகளுக்காக ஒரு கபடி போட்டி. ஸோ அங்கே உள்ள நிறைய பள்ளி மாணவியர்கள்லாம் போய் பங்கு கொண்ட போது காலை உணவு அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியே போய் தங்கிடுவாங்க. காலையில் சிற்றுண்டி கொடுக்கணும், மதிய உணவு கொடுக்கணும். ஏன்னா ஃபுல் டே இந்த ப்ரோக்ராம் கபடி போட்டிகள் நடக்கும். வீராங்கனை தேர்வு செய்வதற்கான போட்டிகள். காலையில் பொங்கல்னு கொடுத்துருக்குறாங்க. அது பொங்கலா உப்மாவா சாம்பார்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, எங்களுக்கு தெரியலங்க அப்படின்னு. நைட்டு 2 மணிக்கே செஞ்சு வச்சுருவாங்க போல. இல்லை செஞ்சு வச்சு நல்லா இருந்தால் எப்போனா ஒரு வண்டியில் தானே போயிட்டு இருக்கு. நீங்கள் எப்போனா செஞ்சு வைங்க சார். நல்லதாக கொடுத்தீங்கன்னா மக்கள் சின்ன குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அது நீங்கள் பதப்படுத்தி வைக்கணும். சின்ன பிள்ளைங்க அவங்கன்னா அது வந்து ஆடியோ பதிவு வந்திருக்கு, வீடியோ பதிவு வந்திருக்குது. நம்ம எக்ஸ் வலைதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குறாங்க அவங்க, நாங்கள் ஃபோட்டோ பிடிச்சி போடுங்க சார் அப்படின்றாங்க. அது சாப்பிட்ட சாப்பாடு, அங்கே வச்ச சாப்பாடு வந்து பொங்கலா இல்லை உப்மாவா சாம்பாரா ஒன்றுமே தெரியல. காலை சிற்றுண்டி அது மாதிரி ஆச்சு. மதிய உணவு இல்லவே இல்லை. அப்போ எப்படி வந்து இந்த வீராங்கனைகள் வந்து அவங்களுக்கு எப்படி ஊட்டச்சத்து கிடைக்கும், எப்படி விளையாடுவாங்க, எப்படி வந்து அந்த போட்டியில் வந்து வின் பண்ணுவாங்க? சரி, இதுதான் வந்து உணவு தான் பிரச்சனை அப்படின்னா, ஸோ இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு எவ்வளோ சீர்குலைந்து இருக்கிறது, பெண்களுக்கான பாதுகாப்பு எவ்வளோ வந்து குறைந்து கொண்டு முதலமைச்சர் இருக்கும்போதே அவர் அன்றைக்கி மீட்டிங்கில் இருக்கிறாரு. அதாவது இந்த திருச்சியில் 10ஆம் தேதி அன்றைக்கி மீட்டிங்கில் இருக்கிறாரு. அந்த மீட்டிங் நடந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அந்த 4 போலீஸ் குவார்ட்டர்லெஸில் கூந்து ஒருத்தரை வந்து படுகொலை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காவல்துறைக்கு யார் வந்து தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ முதலமைச்சர் தான், அவர் கீழே தான் காவல்துறை இருக்கிறது. அவர் இருக்கிற அன்றைக்கே அந்த திருச்சியில் வந்து அந்த படுகொலை நடக்குது அப்படின்னு சொன்னால் ஓட விரட்டுறாங்கன்னு சொன்னால் அந்த பையன் ரியல் எஸ்டேட் நடத்திட்டு இருக்கிறான். எதனால் அந்த சம்பவம் நடந்தது நமக்கு தெரியாது.
இதே மாதிரி தான் சென்னையில் ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடி சட்டமன்றம் நடக்கும்போது, அதாவது ஒருத்தர் சொன்னாங்க, கண்ணை மூடிக்கிட்டு நான் சொன்னா, நேற்று வந்தாங்க பாஜகலேருந்து பேசுனாங்க, கண்ணை மூடிட்டு எந்த ஊர் சொன்னாலும் கொலை நடந்திருக்குங்கிறாங்க. ஆமாம், அந்த அம்மா ரொம்ப நல்லா பேசுனாங்க, திருச்சியிலேருந்து வந்து. ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன், இப்போ விளையாட்டுத்துறையில் அன்றைக்கி நான் மதுரையில் நடந்த நிகழ்ச்சி இது. ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து அந்த கழிவறை போனவங்க கழிவறைக்கு கதவே இல்லைங்க. எவ்வளோ பெரிய அநியாயம். எக்ஸ் வலைதளத்தில் இந்த பதிவு இருக்குது, நான் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு உங்களுக்கு அனுப்புகிறேன். நம்ம ஜெயா ப்ளஸ் நேரில் போட்டு மக்களுக்கு நேயர்களுக்கு வந்து இதை தெரிவிக்க வேண்டும். கதவே இல்லாத ஒரு கழிப்பறை எப்படி யூஸ் பண்ண முடியும்? அது பெண் குழந்தைகள், வீராங்கனைகள். ரொம்ப ஆபத்து. குமார் சார், இப்போ இன்னைக்கு இந்த கார்த்திகா, அதை மாதிரி திருவாரூர்லேருந்து அபினேஷ் மோகன்தாஸ் எல்லாரும், அந்த குழுக்கள் எல்லாரும் போய் அதிமுகவுடைய பொதுச் செயலர் சசிகலா அம்மாவை போய் பார்க்குறாங்க. அவங்க எப்பவுமே ரொம்ப ஒரு பொலைட்டாக தான் அப்ரோச் பண்ணுவாங்க. அவர்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு தாயுள்ளத்தோடு அரவணைக்கிறாங்க. இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்குற போது எனக்கு என்ன நினைப்பு வருதுன்னா, இப்போ நம்ம விளையாட்டை தான் பேச போகிறோம். 91 அம்மா வந்தவுடன் நடந்த நடவடிக்கை, நான் ஒன்று ஒன்றா சொல்லலை, சுருக்கமான கேள்வி. 2012 அவங்க ஃபண்டிங், அவ்வளவு விஷயமும் இவங்களுக்கு தெரியும் எல்லாமே. ஆமாம் ஆமாம். அண்மையில் சந்திரலேகா ஐஏஎஸ் பேட்டி கொடுக்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிட்டு, தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை, அவங்க அவ்வளோ பெரிய கேப்பபிள் லீடர். ஆமாம், யார் சார்? நான் சொல்லலை சார். ஆமாம், நீங்கள் பார்த்துருங்க, இப்போ காணொலியில் இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் பார்த்தேன், கேட்டேன். அவங்க பேசுறது நான் அவங்கள்ட்ட நேராகவே நிறைய வாட்டி பேசியிருக்கேன். இந்த சீரை நான் என்ன அப்போவுமே நான் நினச்சேன், சரி எதிர்கட்சிகளும் மோட் ஆஃப் என்ன சொல்கிறது, மியூட் மோடுக்கு போயிட்டாங்க, ஆளுங்கட்சி எதிர்க்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளும் போயிட்டாங்க. என்ன பிரச்சனை எடுத்தாலும் சசிகலா அவர்கள் திருவாரூரில் நிற்கிறார், இடத்துல போய் புளியம் போல தண்ணீர் பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறார், மாணவர்களை கூப்பிட்டு பேசுகிறார், சட்ட ஒழுங்கு எல்லாம் பேசுகிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நாம சொன்னால் இவங்க ஜெயா டிவிலேருந்து பேசுகிறது இல்லை, யாராவது பேசியிருக்காங்களா? யாராவது களத்துக்கு போகிறாங்களா? யாராவது ஒரு 30 வருஷம் ஆட்சியில் உட்கார்ந்து எல்லாத்தையும் கவனித்திருக்கிறார்களா? ஒரு கேள்வி. அதாவது ஒரு பெரிய துரதிர்ஷ்டம் என்னென்னா, நரேட்டிவ் செட் பண்ணியே பாலிட்டிக்ஸை கொண்டு போகிறாங்க. அதாவது மீடியாக்களும் அதில் நிறைய பங்கு உண்டு. ஏன்னா அவங்க ஒரு ஐடியா வச்சுருக்கிறது, இக்னோர் பண்ணணும்னா இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் நான் அந்த சந்திரலேகா அவர்களுடைய பேட்டியை நான் நேராகவே அவர்களிடம் ஒரு முறை நான் என்னுடைய நிகழ்ச்சி நடத்துவதற்கு சுப்பிரமணிய சாமி அவர்களை அழைத்திருந்தேன், வந்திருந்தார்கள். அது சம்பந்தமாக 2-3 வாட்டி அவங்களை நான் சந்தித்திருக்கிறேன். அப்போ பேசும் பொழுது இதை பற்றி நான் கேட்டிருக்கேன். கேட்டபோது சொன்னாங்க, எனக்கு சசிகலா வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஜெயலலிதா அம்மா வந்து இருப்பாங்க, அவங்க எல்லா முடிவும் அவங்க எடுக்கிறதில்ல, சசி நீ போய் பார்த்துரு, நீ அதை செய் இதை செய், நீ முடிவு பண்ணி நீயே பார்த்துக்கோ, இப்படி தான் சொல்லி நான் இருக்கும்போது கூட அது நடந்திருக்கு. பேட்டி யதார்த்தமாக இருந்தது, ரொம்ப யதார்த்தம். இல்லை, இது பேட்டியில் என்கிட்ட நேரில் சொன்னது, சாந்தோமில் அவங்க வீட்டில் வச்சு என்கிட்ட நேராக சொன்னது. ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசிகிட்டு இருந்தோம். அப்போ இதெல்லாம் கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து இவங்களுடைய ஆளுமையை பற்றி அவங்க தான் வெளிப்படையாக ஓப்பனாக உண்மையை சொன்னாங்க. அவங்களுக்கு அவ்வளோ இன்டெலிஜென்ஸி உண்டு, எனக்கு நல்லா தெரியும், ஆட்களை சரியாக ஜட்ஜ் பண்ணுவாங்க, கரெக்ட் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த விளையாட்டை பொறுத்தவரையில் இவங்க 2 பேருமே 2001 இருக்கட்டும் அல்லது 2010-11 இருக்கட்டும், இவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க திடீர்னு ஒரு பெரிய முக்கியத்துவம் வந்தது விளையாட்டுக்கு. 2000 முதல் பீரியட்லேயே 91க்கு அப்புறமே அவங்க ஆரம்பிச்சாங்க 2001 2012. காரணம் என்னென்னா, விளையாட்டினுடைய ஒரு அடிப்படையை அவங்க தெரிந்து கொண்டு தான் இந்த மாதிரி செயல்பட்டிருக்கிறார்கள். விளையாட்டு என்பது நம்முடைய பாரம்பரிய விளையாட்டு என்ன? கபடி, அதாவது சிலம்பம், ஆமாம், களரி, இதெல்லாம் நிறைய விளையாட்டு நம்முடைய தமிழர்கள் மரபு. ராமாயண காலத்தில் என்ன இருந்தது தெரியுமா? அப்பவும் விளையாட்டு இருந்தது, குத்துச்சண்டை, அதாவது மல்யுத்தம், இப்படியெல்லாம் குதிரை போட்டி, இதெல்லாம் அப்போ இருந்திருக்கு. 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் இந்த ஹாக்கி, கிரிக்கெட்டு, பேஸ்கெட்பால், ஃபுட்பால், வாலிபால் நம்மளுடைய விளையாட்டா, பிரிட்டிஷ்காரங்களோட விளையாட்டு, மேல்நாட்டு விளையாட்டு தான் வாலிபால்லாம். ஸோ இப்படி எல்லாம் இருக்குது. ஆனால்
அந்த விளையாட்டினுடைய கரு என்ன? விளையாட்டு வந்து ஒரு அற்புதமான மனித வாழ்க்கையில் விளையாட்டு ஒரு அற்புதமான அங்கம், ஒரு மருத்துவம். மருத்துவம் சரியான வார்த்தை. மருத்துவம் தான் அது. 100% மருத்துவம். விளையாட்டில் இருக்கிற நிம்மதி, விளையாட்டில் இருக்கிற சமூக ஒற்றுமை. ஒரு விளையாட்டில் திறமையாக ஒருத்தன் விளையாடினா அவன் எந்த ஜாதி அவன் பேர் தாங்க நிற்குமே தவிர அதில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், ஆனந்தம், இதெல்லாம் நல்ல புரிந்து கொண்டு தான் அவங்க அந்த காலத்தில் அவங்களுக்கு நல்ல ஊக்குவிப்பு, விளையாட்டை நல்ல ஊக்குவித்தார்கள். விளையாட்டில் களரின்னு ஒரு விளையாட்டு இருக்கிறது. அது யார் பிரபலமானதுன்னா சின்ன மருது. சின்ன மருது அதில் ரொம்ப பெரிய ஜாம்பவானம், 300 அடி 400 அடிக்கு அந்த பக்கம் இவ்வளோ ஒரு சதுரமாக ஒரு சக்கரம் மாதிரி இருக்குமா, சக்கரத்தை அப்படி போட்டால் காது கட்டாகணும்னா கரெக்டாக அந்த காது மட்டும் கட்டாகி போயிடணும். அவ்வளோ பெரிய விளையாட்டு விளையாட்டு இது கேரளாவில் தான் ரொம்ப இருந்திருக்குது அந்த காலத்தில். அது அப்படி சின்ன மருதுவை பற்றி, அந்த விளையாட்டை பற்றி அவரை தூக்கிலிட்ட ஒரு ஆங்கிலேயர் ஒரு 10 வருஷமாக அவரை தெரிந்து கொண்டவர். அவரை வந்து காளையார் கோயிலில் அந்த காட்டு பகுதியில் அவர் அடிபட்டு குத்துயிரும் கொலையுருமாக இருக்கும் பொழுது அவரை பார்க்குறாரு. பார்க்கும்போது அவர் சொன்ன வார்த்தை, இப்போ ஏற்பட்ட ஒரு மனிதனை ஏன்னா அவர் கூட அவர்கிட்ட நிறைய கற்றுட்ருக்காரு. எனக்கு அவர்கிட்ட நான் நிறைய கற்றுட்ருக்கேன். ஆனால் அவர் சின்னமருது இறந்து அவர் என்னுடைய இராணுவ நினைவுகள் என்கிற ஒரு நூலில் அவர் அதை கோட் பண்ணியிருக்கிறார், சுட்டி காட்டுறார். சின்ன மருது போல உடல் அமைப்பும் உயரமும் அந்த உடலும் அப்படி ஒரு மனிதனை நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். நான் உலகத்தில் பல நாட்டுகளில் யுத்தத்துக்கு போயிருக்கேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவ்வளோ பலசாலி. இந்த களரி எரிஞ்சாருனாக்கா 300 அடி 400 அடியில் இருக்கிறது கரெக்டாக எந்த பாகம் வேணும், எந்த காய், ஒரு மாமரத்தில் எந்த காய் உனக்கு வேணும்னு கேட்டால் அதை எடுத்து கொடுப்பாராம். அவங்க 2 பேரும் ரொம்ப ப்ராக்டிஸ், அவரோட நம்ம தொடர்பில் இருந்திருக்காரு. நம்ம அந்த தமிழர்களுடைய மரபுலேயே நமக்கு அந்த விளையாட்டு வருது. பிற்காலத்தில் அவரை தூக்கில் போட வேண்டிய ஆணை அவருக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்துருக்கிறது. அப்போ அவர் சொல்லி, நான் அதை பற்றி ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதேன். எப்பேற்பட்ட ஒரு மனிதரை நான் இப்படி குத்துயிரும் கொலையுருமா நான் பார்க்க வேண்டியிருக்கு, இவரை நான் போட வேண்டிய ஒரு அப்போ ஏற்பட்ட ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டை அவரை தூக்கிலிட்டவரே சொன்னார், எனக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை, எனக்கு ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை அப்படி என்று. நான் அந்த போர் முடிந்து நான் இங்கிலாந்து போன பிறகு கூட பல ஆண்டுகள் என் மனதில் நான் தூங்கும் பொழுது எனக்கு அந்த நினைவு வந்துக்கிட்டே இருக்கிறது. இது ஏன்னா நீங்கள் இது ஏன் ஆழமாக சொல்கிறீங்கன்னா தமிழர்களுடைய அந்த டிஎன்ஏல இருக்குது. தமிழர்கள்னு விளையாட்டு, தமிழர்கள் கபடி விளையாட்டு நாம் தமிழ்நாட்டிலேருந்து பஞ்சாப் போய் பல மாநிலங்களுக்கு போயிருக்கிறது. சிலம்பம். ஆக தமிழ்நாட்டில் வந்து காளை சில இது இருக்குது, ஜல்லிக்கட்டெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு வந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன். 3000 வருஷத்துக்கு முன்னால் பல விளையாட்டுகள் இங்கே இருந்திருக்கின்றன. அவையெல்லாம் மறைந்து விட்டன. இவர்கள் அதை ஊக்குவிப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், அதில் பல்வேறு ஏற்கனவே சொன்னது போல் மருத்துவ குணம் கொண்டது என்று சொன்னது போல், அதில் ஒரு விளையாடுறவங்களுக்கு மன அமைதி, உடல் ஆரோக்கியம், சமூக ஒற்றுமை. அதை தவிர அந்த பயிற்சியை நம்ம இப்போ ரன்னிங் போகணுன்னாக்கா ஸ்மோக் பண்ணக்கூடாது. கெட்ட பழக்கங்கள் வந்தால் நம்ம ஓட முடியாதுங்கிற என்ன தடுக்கும். அதை அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லை, கண்டுபிடிக்கிறது இன்னொன்று, அவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் ஓட்டப்பந்தயத்தை களத்தில் ஓட வேண்டும், நாம் தோற்றக்கூடாதுன்னு எண்ணம் இருக்கும். அப்போ என்ன இருக்குன்னா, புகைப்பிடித்தாலோ அல்லது மற்ற கெட்ட பழக்கங்களை கையாண்டால் அது ஓட முடியாது. சிலம்பம், RSS அதுக்கு தான் சிலம்பத்தை கையில் எடுத்தாங்க அந்த காலத்துலேருந்து. சிலம்பம் இங்கேருந்து போனது தான். இங்கேருந்து போய் அது அங்கே வடநாட்டில் எடுத்தாங்க. வடநாட்டுக்காரங்க தான் இதெல்லாம் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்கல்ல. இங்கேருந்து போன சிலம்பம் தான் அவங்க கையில் வச்சுருக்காங்க, தற்காப்பு கலை என்று சொல்லி. அதில் ஒவ்வொரு விளையாட்டிலையும் அதில் பொருளாதார ரீதியாகவும் அதில் பெரிய நிறைய மேம்பாடுகள் இருக்கின்றன. ஆக இதெல்லாம் புரிந்து கொண்டு தான் இவர்கள் இருவரும், ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் சின்னம்மா சசிகலா அவர்களும் இதை ஊக்குவிப்பதற்கு ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்ததே அதன் அடிப்படையில் தான். இன்னைக்கு இருக்கிற அரசு, நீங்கள் இப்போ ஒரு நிமிஷம் நீங்கள் சொல்லுங்கள், ரெண்டாவது பேசுவோம், நிறைய பேசுவோம். இப்போ 2014 அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி உடனடியாக ஒரு பெரிய அமௌண்ட் அலாட் பண்ணுறாங்க. 1995லையும் அதே மாதிரி 3,50,00,000 அன்னைக்கு பெரிய தொகை. அதே போன்று அவங்க வந்த உடனே என்ன செய்கிறாங்கன்னா, 2002 இந்திய ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றவர்களை கூப்பிட்டு ஜெயலலிதா அம்மா ஊக்கத்தொகை. இதே மாதிரி இன்றைக்கி சசிகலா அம்மையார் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு தாய் தன் பிள்ளைக்கு செய்கிற மாதிரியே செய்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு அந்த ஊக்கம் வரும். கண்டிப்பாக
1 கோடி இருந்தது 2 கோடியாக உயர்த்துறாங்க ஒலிம்பிக்கில். வெள்ளிக்கு 50 லட்சத்தை 1 கோடியாக ஊற்றுறாங்க. ஏஷியன் கேமுக்கு 20 லட்சமாக இருந்ததை 50 லட்சம் ஆக்குறாங்க. இப்படி எல்லாவற்றிற்கும் அதே போன்று பல்வேறு விளையாட்டரங்கள், ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம், மேயர் ராதாகிருஷ்ணனுடைய இந்த இது என்னது வலைக்கோள் ஸ்போர்ட், இது முக்கியமாக வேளாச்சேரி நீச்சல் குளம் எல்லாமே இதான். இதை விட்டுட்டு இது நடந்திருக்கு. இதை நான் வரேன், ரெண்டாவது வரேன். சரணபெருமாள் சார், ஐயா வந்து நம்ம இந்த கொஞ்சம் தான் சொல்லிருக்காங்க, இன்னும் அவங்க பேச நிறைய இருக்கு. சரணபெருமாள் சார், இப்போ ஸ்டாலின் சொல்றாரு, என் பையனை பார்த்தோடனே நானும் விளையாட்டை கவனிக்கலாமோ அப்படின்னு சொல்றாரு. உதயநிதி ஸ்டாலினை பார்த்தோடனே நான் நினைக்கிறேன் 3 பேருக்குமான கேள்வி தான், நானும் அந்த துறையை பார்க்கலாமோங்கிற சொல்றாரு. ஒன்றும் புரியல, எப்படி என்ன பார்க்குறீங்க? அதாவது அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகளிலிருந்து என்னோட பணிவான கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது விளையாட்டுத்துறை அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா, தமிழகத்தை பற்றி சொன்னாங்க நம்ம 2 கருத்துரையாளர்களும். அந்த இந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வீரம் நிறைந்த விளையாட்டுகள் நிறைய இருக்குது. ஜல்லிக்கட்டு, சின்ன சின்ன கிராம விளையாட்டுகள்லாம் அழிஞ்சு போச்சு. அந்த கில்லி தாண்டுன்னு சொல்லுவாங்க அந்த விளையாட்டுகள். கொக்கோ இப்படி அடிக்கிறது. அதாவது கொக்கோ சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட்டு இதெல்லாம் வந்து ஜெயலலிதா இஸ் பீன் ஐகான்ட் as a sports enthusiastic CM. எக்ஸாக்ட்லி. அதுதான் வந்து அந்த 1995 அவங்க அந்த சாஃப் கேம்ஸும் 2013 கால்சன் விசஸ் ஆனந்த் ரொம்ப முக்கியம். நம்ம பையன் அப்படின்ற ஒரு அவங்க அந்த அரவணைக்கக்கூடிய அளவில் வந்து அதுக்கு எவ்வளோ செலவான அந்த போட்டியை நடத்தி உலகத்தினுடைய மேப்பில் தமிழ்நாடு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர்கள், நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் மதிப்பு சேர்த்தவர்கள் வந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஏன் அந்த உத்வேகம் அவர்களுக்கு இருந்ததுன்னா, அவங்க வந்து சிறு வயதில் என்னென்ன விளையாட்டுலாம் விளையாண்டாங்களோ அவங்களோட ஆசைகள் என்ன அப்படின்றத ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க சிமி கிரேவால் அவங்களுக்கு. அந்த இதில் வந்து அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கில பேட்டியை மறக்கவே முடியாது. நான் 100 தடவை பார்த்துருப்பேன், 1000 தடவை பார்த்து. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ எம் இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அழகாக. அதாவது ஐ எம் நாட் அன் ஓப்பன் கோயிங் பர்சனாலிட்டி, பட் ஐ எம் இன்ட்ரோவர்ட், பட் பீப்புள் திங்க் தட் ஐ எம் அரகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ராங்கான பர்செப்ஷன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக ரொம்ப சிம்பிளாக அவங்களுக்கே உரித்த குழந்தை போன்ற பாவத்தில் அவங்க சொல்லும் போது எனக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம வந்து ஜெயலலிதா அம்மையாரை வந்து சிங்க பெண்மணி அப்படின்றலாம் வர்ணிக்கக்கூடிய ஒரு இதில் பார்க்கும்போது அவங்களோட எளிமையான வந்து அந்த கருத்துக்கள்லாம் பார்க்கும்போது, ஈவன் ஐ டென்ட் லைக் பாலிட்டிக்ஸ் பட் ஐ லவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் கார்டனிங், இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஈர்ப்பு அதிகம். தனக்கு வந்து சிறு வயதில் வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற அவங்களுக்கு அந்த ஒரு நல்ல உத்வேகம் வந்து அந்த அடிப்படையான சிறு வயதில் அவங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவங்க குடும்பம் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் அவங்க சினிமாவுக்கு நடிக்க வந்த சூழ்நிலை அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த இது வந்து மற்ற குழந்தைகளுக்கு, விளையாட்டில் ஆர்வம் உள்ள குழந்தைகளுக்கு அவங்க வந்து கலைத்துறையிலேருந்து வந்ததுனால கலைத்துறைக்கும் வந்து நிறைய செஞ்சுருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள். அந்த சாஃப் கேம்ஸு வால்டர் தேவாரம் ஐயா அவர்களை வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு வந்து தலைமை பொறுப்பை ஏற்கிறதுக்கு அழைக்கிறாங்க. ஏன்னா தேவாரம் அவர்கள் எனக்கு நல்லா நினைவு இருக்குது. அந்த இதெல்லாம் நம்மளுடைய அந்த சேப்பாக்கம் பகுதியில் இந்த தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியினுடைய இது இருக்குது. பேஸ்கெட் பாலு இதெல்லாம் நிறைய ஊக்குவிச்சாங்க, கொக்கோ ஊக்குவிச்சாங்க. அன்னைக்கு கூட கொஞ்சம் லேட்டஸ்டாக ஒரு பேட்டி இப்போ ஊட்டியில் இருக்காரு நினைக்கிறேன். ஆமாம்மா, 10% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. தேவராம் ஐயா பேட்டி அளித்திருக்கிறார் ரொம்ப அழகா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு. ஒய் தமிழ்நாடு இஸ் கோயிங் அண்ட் பேக் ஸ்டெப் இன் த ஸ்போர்ட்ஸ் ஏரியானா அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த பேட்டியில் ஒரு 10% ரிசர்வேஷன் கொடுத்து ஜெயலலிதா அம்மையார் தான் முதல்ல. அது மட்டும் இல்லாமல் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் இப்போ இன்றைக்கி போலீஸ்க்கு நடந்து கொண்டு இருக்க மன உளைச்சல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள ஊக்குவிக்கணும்னு சொல்லி பல விஷயங்கள், மெடிடேஷன். நாங்கள் வந்து ஸ்ரீபால் ஐயா வந்து அசோக் நகரில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ட்ரைனிங் அகாடமியில் எனக்கு நல்ல நினைவு இருக்குது. நாங்கள் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா அங்கே போய் கற்றுக் கொடுத்துருக்கோம்.
அப்போ வந்து ஏடிஜிபிஆர் இருந்த ராமலிங்கம் சார் அவர் மூலயமா ரெஃபர் பண்ணது மூலயமா அவர் எஸ்பியாக இருந்தார் விருதுநகரில். அவர் ஸ்ரீபாலை ரெஃபர் பண்ணி நாங்கள் ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் போய் கொடுத்தோம். அவங்க வரவேற்றாங்க. ஏன்னா ஜெயலலிதா அம்மையாரனோட ஊக்கங்கள் அவங்களுக்கு போலீஸ்க்கு வந்து ஸ்போர்ட்ஸை கொடுத்தீங்கன்னா தான் அவங்க மன உளைச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபட மாட்டாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடக்கும். சரணபெருமாள், தி ஸ்போர்ட்ஸ் இஸ் நாட் ஓன்லி ஒரு விளையாட்டு மட்டும் இல்லை, பட் ஆல்சோ இட் ஹஸ் பின் கிவன் லாட் ஆஃப் ஃப்ரக்ஷேஷன் எல்லாமே விச் வில் பி கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய். எந்த மன விரக்தி என்ன சொல்றீங்க, மன அழுத்தம் நீங்க சொன்னீங்கல்ல போலீஸுக்கு கொடுக்கணும்னு, அதுதான். அது இல்லாமல் எனக்கு நல்லா நிறைய இருக்குது. சிறு வயதிலே வந்து இந்த ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் எங்கள் அப்பா வந்து ப்ளே கிரவுண்ட் இன்ஸ்ட்ரக்டராக வேலை பார்த்தார் சென்னை கார்ப்பரேஷனில். அப்போ எனக்கு நினைவு இருக்குது. அங்கே வந்து அந்த சின்ன சிறு வயதில் எனக்கு நல்லா நினைவு இருக்குது. அங்கே போய் எங்கள் அப்பா அங்கே இருக்கும்போது அந்த இன்சார்ஜாக இருக்கும்போது அங்கெல்லாம் போயிருக்கேன். நிறைய விளையாட்டு போட்டிகள்லாம் நடக்கும்போது எனக்கு நினைவு இருக்குது. அது ரொம்ப சிறிய விளையாட்டு அரங்கமாக இருந்தது. ஆனால் அதை வந்து ஆசியாவிலே பிரம்மாண்டமான விளையாட்டு அரங்கமாக கட்டி முடிச்சாங்க ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம். அதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த மயிலடி பார்க்குன்னு ஒன்று இருக்குது, அதில் ஸ்விம்மிங் பூலில் ரொம்ப இது பண்ணாங்க. சென்னையின் ஐக்கானாக இருக்குன்னு சொல்லலாம். ஐக்கான் நேரு ஏஷியாவோட ஐக்கான் சார். அது சொல்கிறேன், ஏஷியாவோட ஐக்கான். அது இல்லாமல் சேப்பாக்க நம்மளோட மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பில் கூப்பிட்டு பேசி அதை பிரம்மாண்டமயமாக ஆக்குறதுக்கான வேலைகளும் செஞ்சாங்க. ஃப்ளட் லைட்ஸு அதெல்லாம் கொண்டு வந்தது அவங்களுடைய காலகட்டத்தினுடைய அடிப்படை விஷயங்கள். அது இல்லாமல் கபடியை நிறைய ஊக்குவிச்சாங்க. தமிழ்நாடு பாரம்பரியமான அவங்களுக்கெல்லாம் வந்து ஊக்கத்தொகைகள், போலீஸில் வேலைவாய்ப்பு, ரயில்வேல வேலைவாய்ப்பு உருவாக்கி இது பண்ணுறது, அவங்கள என்கரேஜ் பண்ண பல தமிழகத்தினுடைய பல அரசு துறைகளை வேலைவாய்ப்பை உருவாக்குங்க ஸ்போர்ட்ஸு வரவங்களை அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா நினைவு, எனக்கு கூட படித்த பசங்களாம் 10th 11th 12th படித்த பசங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அந்தந்த காலேஜில் போய் சேர்ந்தாங்க. அவங்க பீரியடில் தான் அதெல்லாம் உருவாக்கப்படும். எல்லாமே 96 பீரியடில். ஸோ இதெல்லாம் வந்து பாருங்க, டிஎம்கே பேரில் 75 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. இல்லை குறிப்பாக வடசென்னைக்கு உடனே அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நாளைக்கு 250 ரூபா. இல்லை யாருக்கு, இப்போ நான் வடசென்னையில் இருக்க ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்போ 25 ஆண்டுகளுக்கு முன்பு செல்வி ஜெயலலிதா அவர்கள் as a சிஎம் தமிழ்நாட்டில் இருக்கும்போது 250 ரூபா ஒரு மாணவருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு 75 250 எல்லாமே காலேஜ் பள்ளி செல்லும் மாணவர்கள் 10 லட்சம் ரூபாய், அதாவது மெடல் எய்ம் பண்ணக்கூடிய அத்லெட்ஸ்க்கு தமிழ்நாடுலேருந்து நேஷனல் லெவலில் போகிறவங்க ஒரு இது முடிச்சிடும். வட சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மயிலடி பார்க் அப்படின்ற ஸ்விம்மிங் பூலை வந்து இன்றைக்கி வந்து தனியாரிடம் ஒப்படைச்சு அதை வந்து குத்தகைக்கு விட்டு வருமானம் பார்க்கக்கூடிய அளவுக்குள்ள இவங்க வந்து பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் போய் ஃப்ரீயாக பயிற்சி கொண்டு வந்து இன்றைக்கி வந்து கட்டணம் கொடுத்து பயிற்சி செய்யக்கூடிய நிலையில் இருக்குது. ரெண்டாவது பேசுவோம். சுப்பிரமணியன் சார் சொல்லுங்கள். விளையாட்டை வந்து எதற்காக மத்திய அரசும் மாநில அரசுகள் எல்லாம் வந்து ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னா, விளையாட்டின் மூலம் தான் வந்து மன அழுத்தம் வெளியில் போகும். ஆமாம், இப்போ அதே படிப்பில் வந்து மன அழுத்தம் இருக்கும். ஏன்னா வந்து மார்க் வாங்கணும், பாஸ் பண்ணணும், அடுத்த இன்ஜினியரிங் காலேஜ் போகணும், இல்லை சிஏ படிக்கணும், மருத்துவம் படிக்கணும்னு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதில் வந்து மாற்று கருத்தில் அந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வரதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு 2 பீரியட்ஸ் கொடுப்பாங்க. கிரவுண்டில் போயிட்டு வர ஃபிசிக்கல் எஜுகேஷன், பிஇ ஃபிசிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க. போயிட்டு ஆமாம் பிஇடின்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஆனால் ஷார்ட் ஃபார்மில் நம்ம கிராமத்தில் பிடி சார் இருக்காங்களா சொல்லுவாங்க. அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த டைமில் மட்டும் நான் அந்த 45 நிமிஷம் இருக்கு இல்லையா, அது எப்படி போறதே தெரியாது. ஆமா, ஒரு நிமிஷத்துல போயிடும். ஒரு நிமிஷத்துல இந்த கிராமரை வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அது 1 மணி நேரம்ன்றது 5 மணி நேரமா இருக்கும். எப்போ டைமை பார்த்தாலும் போகாது. அதான் பிஇடின்றது வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் ட்ரைனிங் சொல்லுவாங்க. அதுதான் பிடி நம்ம ஷார்ட்டாக சொல்கிறோம். நம்ம 3 மணிக்குள்ள ஈவினிங் 3:30 கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கிறாரு. அந்த இந்த விளையாட்டுக்கும் நம்மளோட வழிபாட்டுக்கும் என்ன ஒரு பொருத்தம் இருக்குன்னு பார்த்து காமனாலிட்டி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விளையாடும் போது அந்த மாணவன் இல்லை மாணவியோட மனநிலை வந்து அந்த மினிட்ல இருக்கும், அந்த நொடியில் இருக்கும். அவன் பழசையும் நினைக்க மாட்டான், வருங்காலத்தையும் நினைக்க மாட்டான். இப்போ நான் அந்த கோல் போடணுமா, இல்லை இப்போ நான் அந்த கபடியில் வந்து அந்த வீராங்கனை பிடிக்கணுமான்றது தான் பார்ப்பான். ஸோ நிகழ்காலத்தில் இருக்கிறது வழிபாட்டிலேயே அப்படி தான் இருப்போம். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியாது. ஏன்னா வந்து ஆமாம், கடவுளை வணங்குவன் காட்டு வீராண்டி சொன்னவங்களாம் அவங்களுக்குலாம் தெரியாது இதெல்லாம். ஸோ ஸ்பிரிச்சுவல்லையும் பார்த்தீங்கன்னா ஹியர் அண்ட் நவ். ஓகே, வழிபடும் போது எனக்கு என்னோட ஆண்டவனோட நான் கனெக்ட் ஆகிருப்பேன், ஹியர் அண்ட் நவ்வில் இருப்பேன். விளையாட்டும் அதுதான். ஸோ விளையாட்டும் வழிபாடும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பண்டைய காலத்தில் அப்படி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த மன அழுத்தம் வெளில போகணும், இல்லை உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்குது, டயபெட்டிஸ், சின்ன சின்ன பசங்களாம் டயபெட்டிஸ் வருது. ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்னா, அது மாதிரி விளையாட்டில் ஈடுபடுத்தணும். அதுக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வைகோ அவர்கள் வந்து ஜனவரி 2ஆம் தேதி அன்னிலேருந்து வந்து போதை தடுப்பு இயக்கத்துக்காக ஒரு கால்நடை போகிறார். யார் 1991 திமுகலேருந்து அமித்ஷா மோடியினால்
பார்ட்டியை வந்து பிரித்து வெளில வந்தார்ல. ஏன்னா இப்போ எந்த பார்ட்டி பிரிஞ்சாலும் மோடியை அமித்ஷா தானே. அப்போ வைகோ வெளில வந்ததுக்கு மோடியை அமித்ஷா தான் காரணம்னு இப்பயும் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வெளியில் வந்துட்டு இன்றைக்கி அவர் ஒன்றா சேர்ந்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, போதை தடுப்பு இயக்கத்திற்காக நான் ஒரு கால்நடை பயணம் போகிறேன், அதுக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா கூப்பிட்ருக்குறேன். சார் நீங்கள் ஏன் சார் கால்நடையெல்லாம் போகிறீங்க, அவங்க கீழே இயங்குகின்ற டாஸ்மாகை வந்து மூடுங்க சொல்லுங்கள் போகிறோம். ஒன்றும் தேவை நீங்கள் இல்லைன்னா உங்கள் டார்கெட்டை 35,000 கோடியிலேருந்து 55,000 கோடியாக உயர்த்தாதீங்க, தீபாவளிக்கு மட்டும் 600 கோடியாக ஒரே நாளில் உயர்த்தாதீங்க, அதை சொன்னால் போருமே. நீங்கள் எதுக்கு போதை தடுப்பு இயக்கம் போகிறீங்க? ஏன்னா இந்த போதை மாத்திரைகள்னால இந்த அரசு பள்ளி மாணவர்கள் எவ்வளோ பேர் வந்து வாழ்வை வந்து இழந்து கொண்டிருக்கிறார்கள், இதுதான் சொல்லணும். ஸோ இவங்க வந்து ஒரு சமூக நல கூட்டணி, சமூக நீதி கூட்டணிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஒரு மார்ச் மாதம் அன்னைக்கு கபடியில் வந்து ஒரு பையன் வின் பண்ணிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் வந்து தலித் சமூகத்தை சார்ந்தவன். அவன் வந்து ஒரு மேற்ஜாதியில் உள்ள ஒரு பையனை ஒரு டீமோட வின் பண்ணிட்டான். தப்பு இல்லையே, என்னாச்சு? தப்பு இல்லை. ஆனால் அன்றைக்கி சாயங்காலம் அந்த பையன் வந்து பள்ளியை விட்டு பஸ் மூலமாக வீட்டுக்கு போகும்போது அந்த பையனை வந்து வண்டியிலேருந்து கீழே இறக்கி அடித்து அவன் கையெல்லாம் உடைச்சி தலையில் உடைச்சி ஒரு மேற்ஜாதி மாணவன் பண்ணியிருக்கான். சார் நீங்கள் சமூக நீதின்னு சொல்கிறீங்களே, இதுக்கெல்லாம் என்ன கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறீங்க? எந்த விதமான எஜுகேஷனை வந்து நீங்கள் வந்து பள்ளி மாணவர்கள்ட்ட கொண்டு சென்றிருக்கிறீர்கள்? இது ஏதாவது கேள்வி கேட்குறாங்களா யாராவது? சின்ன குறுக்கிட்டு உதயநிதி இது சம்மந்தமாக பேசும்போது சொல்லியிருக்காரு நேற்று முந்தானே, நாளை ஒரு வாரத்துக்கு முன்னாடி. விளையாட்டுத்துறை வந்து நாங்கள் எதை பின்புனா இது டிராவிடியன் அல்கோரியம். இதுதான் டிராவிடியன் அல்காரிதம் சார். கிவ் an account of the டிராவிடியன் அல்கோரியம். ஸோ டிராவிடியன் அல்காரியம் என்றது என்னென்னா சமூக நீதியில் என்ன அல்கோரிதம் அது? அதை சொல்கிறேன். இருக்கிற அந்த கேப்ஸ் இருக்குது பார்த்தீங்க இல்லையா, பிரிவு இருக்குது பார்த்தீங்க இல்லையா, அந்த கேப்ஸை வந்து இன்னும் வைடன் ஆக்கிறது தான் வந்து திராவிட மாடல். வைட் பண்ணுறது தான். 45 கோடி ரூபாய் கொடுத்து கார் ரேஸ் நடத்துகிறீங்க. கரெக்ட். கார் ரேஸ் நானும் நீங்களாம் பங்கேற்க முடியுமா? இல்லை அரசு பள்ளி மாணவர்கள் பங்கேற்க முடியுமா? யார் பங்கேற்பாங்க கார் ரேஸில்? மேல்தட்டு மக்கள். கடன் வாங்கி சரி, அதுதான் சொல்கிறேன். அது கடன் வாங்கியோ இல்லை வந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் கொடுத்தா கூட, சார் எனக்கு வந்து பள்ளியில் கழிப்பறை இல்லை, கதவில்லா கழிப்பறை இருக்குது, நான் அதை கட்டுறதுக்கு வந்து இது 45 கோடி யூஸ் பண்ணுவேன்னா, அவங்க பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வந்து கார் ரேஸை ஓட்டுவேனா? இதுதான் திராவிட மாடல். அந்த தலித் மாணவனுக்கு என்னாச்சு? அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எதுக்கு எடுத்தாலும் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தமிழக கவர்னர் குட்டுப்பட்டு விட்டார், இல்லை ஹைகோர்ட்டில் குட்டுப்பட்டு விட்டார்ன்றாங்க. மதுரை ஹைகோர்ட்டில் ஜஸ்டிஸ் பிடி ஆஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து பிஇ டீச்சர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு வந்து இவங்க வந்து ஒரு 250 பள்ளி மாணவர்கள் இருந்தாங்கன்னா ஒரு டீச்சர்ஸ் போகிறோம் அப்படின்றாங்க. நீங்கள் அந்த வரவுக்குள்ளே குறுக்குறீங்க அப்படின்றாங்க. 250 மாணவர்கள் இருந்தால் ஒரு டீச்சர் போகிறோன்றாங்க. எப்படி வந்து ஒரு டீச்சர்னால் 250 பள்ளி மாணவர்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்? எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? இல்லை, இப்போது அவங்க வைக்கக்கூடிய விஷயத்தை நம்ம நிறைய கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய ஜெயா தொலைக்காட்சி மூலம் தான் வைக்கிறோம், வெளியேங்க சொல்கிறத 1000 ரூபா நாங்கள் கொடுக்குறோம், இது ஒரு சாதனை ஐயா. மகளிர் பேருந்து வைக்கிறோம், இது என்ன பிரச்சனை? இதுக்கும் பணம் கொடுக்கல. அந்த துறை அழிஞ்சு போகுது. போக்குவரத்து துறையில் 15,000 கோடி அவர்களுடைய உழைப்பின் பல பேர் இறந்து போயிட்டாங்க சார். ஒரு துறை 2 துறை இல்லை சார். கனிம வளத்துறை இப்போ பாருங்கள், சவுத்தில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கார் மிஸ்டர் குமார், அவர் ஊர் பக்கத்தில் தான், ராதாபுரம் தொகுதி தானே உங்கள் ஊர் பக்கம் தானே சார். உங்கள்கிட்ட உள்ளே போய் கேட்டதை அடிக்கிறான் 15-25 பேர். சொல்லுங்கள். உங்கள்கிட்டேருந்து 1000 ரூபாய் கடனை வாங்கி எங்கள் வீட்டம்மா கொடுக்குறாங்க. எங்கள் வீட்டிலேருந்து 500 ரூபாய் கடனை வாங்கி ஐயா வீட்டில் அவங்க மகளிர் பேருந்து போனாங்கன்னா அந்த விடியல் பேருந்துக்கு வந்து அந்த பணத்தை அங்கே கொடுக்குறாங்க. ஸோ இப்படி ஒயின் ஷாப்பில் நம்ம யாரும் குடிக்க மாட்டோம், அதனால் சொல்ல முடியல. அந்த எக்ஸாம்பிள் என்னால் சொல்ல முடியல, மன்னிக்கணும். குடிக்கிற குடும்பத்துலேருந்து அந்த பணத்தை வாங்கி வருத்தமான விஷயம். ஆமாம், வருத்தப்படக்கூடிய விஷயம், வேதனை நம்ம சிரிச்சிட்டு இருக்கோம். ஆமாம். ஸோ அந்த மாதிரி வந்து பணத்தை வந்து மற்றவர்கள்ட்டேருந்து வாங்கி கடனை வாங்கி, எங்களுக்கு தெரியும் அவர் வந்து இப்போ தங்கம் தென்னர் செய்ய சொல்லும் போது கூட 4.25 லட்சம் கோடி ரூபாய் கடன்லேருந்து நான் 9.25 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இது ஒரு சாதனையா? 5 லட்சம் கோடி ரூபாய் கடனை நம்ம தலையில் வச்சுட்டு போகிறாங்க. என்ன? ஸோ இதுக்கு வட்டி மட்டுமே 66,000 கோடி ரூபாய் 70,000 கோடி ரூபாய் கட்டுறாங்க. இதற்கு எங்கே வந்து நம்ம வந்து தமிழில் இங்கே வந்து விடியல் வரப்போகிற ஸ்டாலின் தான் வரப்போகிறாரு, விடியல் தர போகிறாருன்றாங்க இல்லையா? இல்லை சுப்பிரமணியன் சார், ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, வடிகாலத்தை அடிக்கடி சொல்லுவாங்க திமுககாரங்க. அதாவது ஜமக்காலத்தில் வடிகட்டிய பொய். இப்போ 10 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னாங்களே, நானும் உள்ளே போய் பார்த்தேன். நீங்கள் ஒரு எக்கனாமிஸ்ட், நான் எக்கனாமிஸ்ட் இல்லை, நான் ஒரு செய்தியாளர். 2019 25 வரைக்கும் வந்ததே 86,000 கோடி தான் வந்திருக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்க, $130 பில்லியன். சார் இது வந்து சார் 10 பில்லியன் கூட வரல சார் தமிழ்நாட்டுக்கு.
130 பில்லியன் எப்படி சார் நான் கூசாம சொல்ல முடியும்? நீங்க எக்கனாமிக்ஸ் தானே சார்? சார் அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டு வாங்கும்போது கீழே வந்து டேர்ம்ஸ் சின்ன ஸ்டார் மாதிரி ஒரு புள்ளி போட்டுட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு போட்டு கண்ணுக்கு தெரியாது. அது மாதிரி 10 லட்சம் கோடி ரூபாய்ன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க இல்லையா, அந்த விளம்பரம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இல்லையா. சிகரெட் இஸ் ஸ்மோக்கிங் இன்ஜூரியஸ் ஹெல்த். ஆமாம், கவனமாக பார்க்கணும். அந்த மாதிரி இதில் கவனமாக பார்க்கும்போது நான் பைண்டிங் MOU, அதாவது நம்ம 2 பேரும் வந்து உறுதிப்படுத்தப்படாத மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான் கணக்கு. இதில் காப்பி குடிச்சு பேசுறது, சும்மா பேசுறது, அவ்வளோதான். அது வந்து ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 8.25 லட்சம் கோடியாக இருந்தது, இப்போ 10.25 லட்சம் கோடியாக வந்திருக்குது. சரிங்களா மாதிரி அவ்வளோதான். ஸோ நான் பைண்டிங் MOU, அந்த MOUலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தப்படாத, நாங்கள் பண்ணினாலும் பண்ணுவோம் இல்லை பண்ணாமலையும் போவோம், அந்த மாதிரியான MOUக்கள். சப்போஸ் 26 ஒரே ஒரு ஒருவேளை எலெக்ஷன் முடிஞ்சு திமுக, எனக்கு என் தனிப்பட்ட கருத்து பிரசிடென்ட் ரூல் வருங்கிறது என்னுடைய கருத்து. நான் எல்லா இடத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். இல்லை ஆசையும் இல்லை, உங்க சட்டமன்றம் வரும் ஆசை இல்லை சார். நிலவரம் கூட்டணிகளுக்கு இருக்கிற மரியாதை மக்கள்கிட்ட இதெல்லாம் அனுசரித்து நான் சொல்கிறேன். எந்த ஒரு கூட்டணிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காது. ஒரு கூட்டணி இன்னொரு கூட்டணியோட சேராது. அப்போ சேராதுங்கிறது போது ஆட்டோமேட்டிக்காக வெல்கம் பிரசிடென்ட் ரூல். அப்போ ஆமாம், அப்போ வந்துடும். அப்போ வந்ததுன்னா அப்போ அடுத்தால கஜனா காலியாக இருக்கும். எப்பவுமே காலி தான் சார். அப்போ கடன் வாங்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குரிய கெப்பாசிட்டியும் கரெக்ட் இல்லை. ஒரு 50,000 கோடி மட்டும் வாங்க முடியும். அப்போ வர்றவங்க கஷ்டப்பட போகிறாங்க. இதைத்தான் நான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ பல நாட்களாக இப்போ யோசிக்கிறது என்னென்னா, ஒரே கவர்மெண்ட்டு இந்த கவர்மெண்ட்டு இப்போ வந்திருக்கிற கவர்மெண்ட்டு 4,65,000 கோடி என்னவோ எடப்பாடி கொடுத்துட்டு போகும்போது இப்போ இவங்க அப்படியே 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. அந்த வாங்கினதுக்கு என்ன வந்து ஆக்கப்பூர்வமான திட்டங்களை நிறைவேற்றினாங்கிறதுக்கு ஒரு ஆதாரமும் இவங்க கொடுக்கல. எல்லா தரவையும் தேடி பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. சுப்பிரமணியன் நானும் சொல்லுவோம், CAG கம்ப்ளீட்டாக சொல்லிட்டு ஒன்றும் நடக்கல. 100 ரூபாய் கடன் வாங்கினீங்கன்னா 67 ரூபாய் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்காக, அன்றாட சேவைகள், அன்றாட செலவுகளுக்காக நம்ம கடன் வாங்குறோமே தவிர கட்டமைப்புகளாக வாங்கலைன்னு சொல்கிறோம். ஆக நாம் இதுக்கு செலவு பண்ணியிருக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம செலவு பண்ணியிருக்கிறது ரொம்ப குறைச்சல். நாம் இதை ஒரு 3 மடங்கு, அதாவது இப்போ ஒரு 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 60% இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணிட்டு பாக்கிய, ஏன்னா உலக வங்கி மற்றவங்க எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கமே ஏழைப்பாளைகளுக்கு, கஷ்டப்படக்கூடிய நாடுகளுக்கு, கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காக தான் அந்த நிதியத்தை ஆரம்பித்தாங்க, கொடுத்தாங்க. ஆனால் ரீபே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வேணும்னா வாங்குறவங்களுக்கு அதில் ஒரு அட்லீஸ்ட் 50-60% இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் இல்லை, இங்கே 30% கூட இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பிறகும் கடலில் செலவு வைக்க போகிறேன், அங்கே வைக்க போகிறேன், இந்த லைப்ரரி வைக்க போகிறேன், அந்த லைப்ரரி வைக்க போகிறேன், மதுரையில் நான் கலைஞர் பேரில் லைப்ரரி வைக்க போகிறேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒவ்வொரு நாளும் ஒரு டேஞ்சரஸான நாளாக இருக்கும். ஆமாம் சார், ஏன்னா நாள் போக போக நீங்களும் மீடியாவில் இருக்கீங்க, நீங்களும் அதை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கும் தூக்கம் வராது. பண்ணிட்டு தானே இருக்கும். ஆமாம், அது உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். என்னடா இப்படி இருக்கோமே, நம்முடைய தமிழ்நாடு, நம்முடைய மக்கள், நம்முடைய. ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாராக இருக்கட்டும், பிரகாசம் இருக்கார் இல்லையா, ஆந்திர கேசரி பிரகாசம் கார், அவர் பெரிய ராம்ஜெத்மலானி, கபில் சிபல், இதை விட மிகப்பெரிய லாயர். ஆமாம், ஏகப்பட்ட சொத்துக்கள் ஆந்திராவில் பிரகாசம் மாவட்டத்தில் அவருக்கு நிறைய சொத்துக்கள் இருந்தது. 1 வருஷம் தான் அவர் முதலமைச்சராக இருந்தார். எல்லாம் போகும்போது கணக்கு காரில் ஏற்றிக்கு வரான். ஏன்னா எல்லாம் கணக்கு எழுதி வச்சுக்க, நம்ம போகிற வாரம் பொது பணத்தில் வந்து நம்ம செலவு ஒரு வேலையாக போகிறோம், அங்கே நடக்காது, பப்ளிக் வந்து கேள்வி கேட்பான். அதனால் நம்மகிட்ட இருக்குது, அதனால் நம்மளே கொடுத்துடலாம். அரசாங்கத்தில் வந்து நம்ம பணத்தை நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்ககிட்ட போய் என் கையை கட்டி நின்று நம்மகிட்ட இருக்குது, கொடுத்துடலாம், என்ன பண்ண போகிறோம், போகும்போது என்னத்தை கொண்டு போக போகிறோம், இப்படி பேசி இந்த 1 வருஷத்தில் அவ்வளோத்தையும் காலி பண்ணி தெருவில் அனாதையாக இறந்து கிடந்திருக்காரு. இப்பேற்பட்ட மாமனிதர்கள் இருந்த சட்டமன்றம் தான் இது. சொல்லும்போது கண்ணில் ஆமாம், நம்ம ஊர் சட்டமன்றத்தில் இந்த மாதிரிப்பட்ட மனித தெய்வங்கள் அமைச்சர்களாக இருந்து மக்களுக்கு சேவை செய்தார்கள். இப்போ பிரிட்டிஷ் காலத்தில் பிரிட்டிஷ் இந்தியாவில் இது. காமராஜரை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். ராஜாஜி வந்து சட்டமன்றத்துக்கு போனார்னாக்கா அவரே கிணத்துல தண்ணி அமௌண்ட்டு அந்த படங்கள்லாம் இருக்கிறது. நான் புத்தகத்தில் எழுதியிருக்கேன், அதை படத்தோடு எழுதியிருக்கேன். அவரே துணியை துவைச்சி 2 வேஷ்டியை வச்சுருக்கேன், கொஞ்சம் இருங்கப்பா, வேஷ்டி கொஞ்சம் காயட்டும்,
எப்போ முதலமைச்சராக இருக்கும்போது. சட்டமன்றத்துக்கு போகிற ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாகும் இன்றைக்கி நான் வரதுக்கு. கம்யூனிஸ்ட் தோழர் ஜீவாவுடைய வரலாறு, பெருந்தலைவர் காமராஜர் தான் தெய்வங்கள் சார். கடவுள் இருக்கு இல்லைங்கிறது 2வது விஷயம். இவங்க தான் நமக்கு தெய்வம். நம்முடைய தேவர் திருமகனார் இருக்காரு. ஆமாம், இன்னைக்கு அவரை சாதி, இன்னைக்கு ஒரு வருத்தமான செய்தி, சாதி அடையாளத்துக்குள் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக பொது சமூகத்துக்காகவே இருந்தது. அது பெரிய தியாக வாழ்க்கை. தமிழ்நாட்டில் கற்பனையப்படி பார்க்க முடியாது. போர்ட்ரேட் மெசேஜ் தான் இப்போ. அவரை பற்றி ரிசர்ச் பண்ணலை, அவரை பற்றி நிறைய எழுதலை, வெளியே தெரியல. ஓரளவுக்கு அவருக்கு அந்த காலத்தில் இருந்த பேரை வச்சு ஆரம்பித்த முதல் தேர்தலிருந்து அவர் சாகிற வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. டபுள் மெம்பர் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். எல்லா சொத்துக்களையும் எல்லா ஜாதி எண்ணங்களுக்கும் கொடுத்தவர். அதாவது கோயில் உள்ளரங்கத்துக்கு எல்லாருடைய உரிமைகளுக்காகவும் போராடினவர். பல விஷயங்களுக்கு பண்ணியிருக்காரு. உண்மையான சாக்ரிஃபைஸ் பண்ணவர் தேவர். சொல்றோம்னா வரலாறு இன்றைக்கு திரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, சிதைக்கப்பட்டு கொண்டே. இவங்க இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்கள், நான் யார் இவர் அவருன்னு சொல்லலை, எல்லாருக்குமே ஒரு சேவை மனப்பான்மை இல்லை. இது ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி மாதிரி நினச்சிக்கிட்டு, மல்டிநேஷ்னல் பிஸ்னஸ் மாதிரி நினச்சிக்கிட்டு தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்காங்க. அதனால தான் இப்போ பாருங்கள், நீட்டு வேண்டாம், என்ன நீட்டு வேண்டாம், ஆளுநர் வேண்டாம், அவருக்கு அதிகாரமே வேண்டாம், வேந்தர்கள் வேண்டாம், நான் தான் வேந்தர். அதுக்கப்புறம் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வேண்டாம், நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் பாலிசி வேண்டாம், என்ன எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஒயின் ஷாப் வேணும். சரி, வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறீங்களா? 2 விஷயத்தை சொல்கிறேன். வேண்டான்னு சொல்கிறீங்க, அரிட்டாப்பட்டியில் மத்திய அரசுக்கு அனுமதி கொடுத்துட்டு கள்ள மௌனம். ஆமாம். PM ஸ்ரீ திட்டத்துக்கு நாங்கள் ரெடி. ஆமாம். வித்தவுட் அ ரீஎலக்டன்சி ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் ஹேஸ் ரோட் த லெட்டர் டு தர்மேந்திர பிரதான். ஆமாம். என்னையா அப்போ கதை நடச்சா இல்லையா? ஆமாம். நீங்கள் தானே என்ன எழுதுனீங்க லெட்டர் காக்குறாரு இங்கே வெளியே மோடி மோடி. ஆமாம், இதுதான். அதாவது பொய் சொல்கிறமே, பொது வழியில் பொய் சொல்கிறமே, பொதுமக்கள்கிட்ட. இது எந்த தலைவர்கிட்ட எந்த ஆட்சி காலத்துலையும் நடக்காதது. இப்போ 4 வருஷமாக நடந்துட்டு இருக்கு சார். என்ன டிவியில் துவங்கினதா நான் இதை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணேன். இது எங்கேருந்து ஆரம்பிச்சது? டிவி விவாதங்களுக்கு வராங்களே, அவங்க தன்னுடைய கருத்தை நியாயப்படுத்துறதுக்காக பொய் சொல்கிறாங்களா, அல்லது எப்படிங்கிறத பற்றி நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணதில் எனக்கு கிடைச்ச தியரி என்னென்னா, ஒன்றிய அரசுன்னு ஆரம்பித்த பிள்ளையார் சொல்லி, மத்திய அரசுன்னு சொல்லாமல் ஒன்றிய அரசுலேருந்து ஆரம்பித்ததை கணக்கு பார்த்தா அத்தனையுமே பின்னால் வரக்கூடிய கருத்துகள், போக்குவரத்துகள் எல்லாமே இப்போ எஸ்ஐஆர் வரைக்கும் எஸ்ஐஆரை வேண்டான்னு சொல்கிறாங்க சார். எஸ்ஐஆரை வேண்டான்னு சொல்ல முடியுமா சார்? அதாவது எஸ்ஐஆர் நாளைக்கு பேசுவோம். ஏன் கேட்குறீங்க? நாளைக்கு உங்களுக்கு விருப்பமானவர்கள்லாம் நாளைக்கு எஸ்ஐஆர் கோட் பண்ணுவாங்க. முன்னக்கூட்டியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஐயா நீங்கள் சொல்லுங்கள். அதாவதுங்க, இப்போ நம்மளுடைய சின்னம்மா அவர்கள் வந்து அந்த 2 கபடி வீரர்களை பஹ்ரைனில் நடந்த அந்த ஒரு பெண்மணி வந்து இந்த கண்ணகி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய துணை கேப்டன் அந்த பெண் அந்த குழந்தை கார்த்திகா அவர்களை அரவணைத்து அந்த இதை பார்க்கும்போது நம்மளுடைய புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு தான் வருது. அந்த அளவுக்கு ஊக்கமாக சின்னம்மா அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். தாயுள்ளத்துடன் வந்து தமிழகத்தில் வந்து ஒரு அகதிகளாக இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றக்கூடிய இன்றைக்கு ஒரு தலைமை சின்னம்மா. இந்த புரட்சி தலைவரோட வழிகாட்டுதல் பிரகாரம் அவர்களோட நடவடிக்கை இன்றைய நடவடிக்கை இருந்திருக்கிறது. எல்லா துறையிலும் யார் வந்து அவங்க வந்து எந்த பதவியிலும் கிடையாது. ஆனால் நாம் வந்து மக்களை ஆதரிப்பதும் மக்களை ஊக்குவிப்பதும் என்னோட சகோதரி, உடன்பிறவா சகோதரி புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய வழிகாட்டுதலுடன் நான் செயல்படுகிறேன் என்பதை உணர்த்தி இருக்கிறார்கள் மக்களுக்கு. அதை மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த பிளவாக இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். சின்னம்மா அவர்கள் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருப்பது இதை உணர்த்தி இருக்கிறது. அது ஒன்று. இரண்டாவதாக என்ன சொல்ல வருகிறேன் என்றால், 27/2022 வந்து ஜனவரி 27/22 வந்து 500 ஏக்கர் 700 கோடி ரூபாய் மெகா ஸ்போர்ட்ஸ் சிட்டி அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. சைக்கிள் பாதைகள், ஹாக்கி ஸ்டேடியம் ஏற்கனவே வந்து ஜெயலலிதா அம்மையார்கள் நம்மளோட ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தை வந்து வலுப்படுத்தினாங்க. அதில் வந்து சர்வதேச அளவில் போட்டி நடத்தப்பட்டது. நம்மளுடைய இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரேஸ் கோர்ஸ் பக்கத்தில், வேளச்சேரி பக்கத்தில் இருக்க ஸ்விம்மிங் பூலில் சர்வதேச அளவில் வந்து ஏசியா லெவலில் வந்து ஸ்விம்மிங் பூல் போட்டி நடத்தினாங்க. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இந்த இது பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்து ஏடிபி
ஏஷியன் டென்னிஸ் டோர்னமெண்ட் வந்து நடத்தாங்க, ஏடிபி. அதெல்லாம் ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் வந்து ஊக்குவிக்கப்படுது. பேஸ்கெட் பால், அதில் NBA நம்மளுடைய அமெரிக்காவில் வந்து ரொம்ப பாப்புலர் பேஸ்கெட் பால். அதே மாதிரி வந்து இந்த ஷனாய் நகர் பகுதியில் இருக்கிற பேஸ்கெட் பாலை வந்து வளர்த்து எனக்கு நல்லா நினைவு இருக்குது. அங்கே வந்து பயங்கரமாக வந்து ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் வந்து தான் வந்து 2001 6 பீரியடில் அந்த ஸ்டேடியத்தை வலுப்படுத்தினாங்க, ஃப்ளட் லைட்லாம் போட்டாங்க, நிறைய பயிற்சிகள் கொடுத்து பேஸ்கெட் பால் போட்டிகளுக்கு. எஸ்பெஷலாக பெண்களுக்கு நிறைய ஊக்குவிப்பு அந்த பேஸ்கெட் பால் போட்டியில் அதெல்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை வந்து இருந்தது. இதெல்லாம் எங்கே போச்சுன்னு 700 கோடி ரூபாய் எங்கே போச்சு? இவங்க சொல்கிறாங்க 200 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்குவேன்னு சொன்னாங்க ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. அது இல்லாமல் வந்து 10 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து 3 to 5 ஏக்கர் அதுக்கு வந்து 3 கோடி ரூபாய் அலாக்கேட் பண்ணி கொல்லிமலை ஹில்ஸு, கொடைக்கானல் இந்த மாதிரி பகுதிகளெலாம் நாங்கள் உருவாக்க போகிறோம், ட்ரெக்கிங் ஸ்போர்ட்ஸ் உருவாக்க போகிறோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த பணங்கள்லாம் அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டில் இவர் நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது பழனிவேல் தியாகராஜன் ஐயா அவர்கள் வந்து பட்ஜெட் 2023 அசம்பிளியில் அறிவிச்சிருக்கிறார் ஸ்போர்ட்ஸ் சிட்டியை பற்றி. இது எங்கே போச்சு? CMDAல வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் சிட்டி எங்கே நடக்குது? அதுக்கான அடிக்கால் இவங்க வந்து கல்லை தூக்கி காமிச்சாங்க எய்ம்ஸுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து கல்லை தூக்கி காமிக்க முடியுமா? இந்த ஸ்போர்ட்ஸ் சிட்டி எங்கே போச்சுன்னு அப்படின்ற சூழ்நிலையில் இந்த ஆட்சி சென்று கொண்டு. இன்னொரு விஷயம், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நம்ம நம்மளுடைய முதல்வர் ஆர்வமாக இருக்காரு. அவர் தான், நான் சொல்லலை. இல்லை அவர் இருக்காருன்னா என்ன தெரியுமா, தம்பி உதயநிதியுடைய பணிகளை பார்க்கிற போது விளையாட்டுத்துறைக்கே நான் வந்துடலாமா என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அவருக்கு என்ன நினைக்கிறாருன்னா, ஏன்னா பலு அதிகமாயிடுச்சு, அவரால் தாங்க முடியல. உள்ள இருக்க கட்சி தொந்தரவுகள் அதிகம். இப்போ மறுபடியும் பொன்முடி வந்து உள்ள சேர்த்துக்கிட்டாங்க துணைத் தலைவராக, துணை பொதுச் செயலாளராக சேர்த்துக்கிட்டாங்க. இன்னும் பலு அதிகமாகும். அவருக்கு என்ன நினைக்கிறாருன்னா, இதுலேருந்து விடுவிச்சு நம்ம இந்த விளையாட்டுத்துறை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அறிவிச்சு நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அறிவிப்பு. அதாவது இன்னொரு விஷயம், ஏன் அதை கோடிட்டு காண்பிக்க வரும்னா, இவங்க சட்டசபையில் மக்கள் பிரச்சனையை பேசுறதை விட்டுட்டு எங்கள் தாத்தா வந்து நானும் என்னுடைய தகப்பனாரும் வந்து கிரிக்கெட் விளையாடுறத 6 அடித்ததை பற்றிலாம் அந்த கதையெல்லாம் அசம்பிளியில் பேசிக்கிட்டு இருக்காங்க சிறுபிள்ளைத்தனமாக. சரி, மக்கள் பிரச்சனையை பேசுறதுல. அது இல்லாமல் IPL டிக்கெட் கொடுக்கறது வந்து 5000 ரூபாய்க்கு போகுது. நீங்க தானே CSK நடத்துறீங்க, ஹைதராபாத் நைட் ரைடர்ஸ் நடத்துறீங்க. ஒரு 750 ரூபா டிக்கெட்டை வந்து 5000 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஏன் குறைச்சி நீங்களே பண்ண வேண்டியதுன்னா அதெல்லாம் ஏன் செய்ய மாட்டீங்க சார்? சுருக்கமாக ஒரே ஒரு கருத்து. நண்பர் குமாரோட எனக்கு ஒரு சின்ன ஒரு முரண். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ தேர்தலுக்கு பிறகு பிரசிடென்ட் ரூல் வரணுன்றாரு. சார், நம்ம ஒரு 2000 கோடி ரூபாய் வரும்னு சொல்றீங்க நீங்க, அது வரக்கூடாது என்பது எனது விருப்பம். ஏன்னா வரக்கூடாதுங்கிறது என்னுடைய விருப்பம். ஆனா சூழல் அப்படி இருக்குன்னு சொல்லுங்க. 2000 கோடி ரூபாய் தேர்தலுக்கு செலவாகுங்க, திருப்பி 6 மாசத்துக்கு அப்புறம் தேர்தல் நம்ம கையில இருந்தாங்க பணத்தை போடணும். அதற்காக இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல புரிஞ்சது. அதாவது நான் சொல்றேன், திமுக 15 வருஷத்துக்கு முன்னால அதுக்காக கேஸ் போட்டேன். பிஜேபிக்கு கொடுத்த சப்போர்ட்டை விட்ரா பண்ணக்கூடாது ஜெயலலிதா அம்மாவுக்கு எதிராக வழக்கு 98. ஸோ இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று கூடி ஓகே 234 தொகுதிகளையும் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக போட்டு வருகின்ற ஒரு 2026 தேர்தலுக்கு அப்புறம் தமிழகத்தை வந்து தலைநிமிர வைக்க வேண்டும். அதற்கு என்ன நடவடிக்கைகள் இப்போ எடுக்கணும் அதுதான் பார்க்கணும். ஏன்னா இந்த சின்ன குழந்தைங்க பள்ளிக்கு போகின்ற மாணவர்களோட இதுவே பார்த்துருக்கோம், நம்ம இந்த கதைகளை கேட்டிருக்கோம். இப்போ இதை மாதிரி நீங்கள் ஒவ்வொரு துறையாக எடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், இந்த 505 வாக்குறுதிகளை வந்து துறை வாரியாக பிரித்தீர்கள் என்றால், ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து அதுக்கு ஒரு புக்கு போட்டிருக்கிறாங்க, விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம். அதில் வந்து நம்ம ஸ்கூலில் எத்தனை மார்க் வாங்கினா பாஸு? 35 மார்க். ஆனால் 35 வச்சுக்கோங்க. இவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிய சதவிகிதம் எவ்வளவு தெரியுமா? 12.94%. வாக்குறுதிகள் 90க்கு மேல போகுது. அது அவங்க சொல்லுவாங்க. ஸோ 90க்கு மேலே நாங்கள் நிறைவேற்றிட்டான்னு முதலமைச்சர் ஸ்டாலின் 100% நிறைவேற்றிட்டான்ட்டார் அவர். 2023 வெள்ளத்தப்ப என்ன சொன்னாங்கன்னா 95% நேரு சொன்னார், மேயர் அவர்கள் சொன்னால் 90%. இன்னைக்கு இப்போ சொல்கிறாங்க அந்த 5000 கோடி ரூபாயில் வந்து நாங்கள் 75% வந்து நிறைவேற்றிட்டோம் அப்படின்றாங்க. அதனால 12.94% வாங்கிய, அது கூட அது கொஸ்டின் மார்க் தான். இப்போ திருப்பி அதை ரிவ்யூ பண்ணணும் இப்போ. ஸோ அதனால வந்து 35 மார்க் கீழே வாங்கிய இந்த அரசாங்கம் வந்து மக்களால் வந்து அடுத்த முறை தேர்ந்தெடுக்கப்பட முடியாது அப்படின்றது தான் என்னோட கோரிக்கை. அதாவது கடந்த 4 நாளைக்கு முன்னால் ஒரு
இளவரசருக்கு முடிசூட்டு விழா மாதிரி தான் நான் அதை பார்த்தேன். ஒரு நிகழ்ச்சி நடந்தது. சரி. அதில் வந்து அது எதுக்காக பண்ணப்பட்டது, அவருடைய சாதனைகளை பற்றி தமிழ்நாடு பூரா தன்னுடைய மகன் சரி. உதயநிதி அவர்கள் பூரா சாதனை பண்ணிட்டாருன்னு சொல்லி அவரை பாராட்டினார். அது எதுக்குன்னாக்கா, அடுத்து ஒரு தேர்தலில் திமுக ஜெயித்தால் அடுத்தால உதயநிதி முதலமைச்சருங்கிறத முன்னக்கூட்டியே இண்டிகேட் பண்ணியிருக்கிறார். அது தேர்தல் வரணும், எலெக்ஷன் இருக்கணும், இன்னும் கூட்டணிகள் வரப்போகுது, என்னென்ன நடக்க போகுது, காங்கிரஸ் எங்கே போகுது, சவுதி அரேபியா கிங்டமா இது இல்லை, விஜயும் காங்கிரஸ் என்ன முடிவு பண்ணி வச்சிருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதனால இதெல்லாம் இருக்கிறது. ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒரு கலாய்வாளர் வந்து திமுகவே 5 துண்டாக பிரியும் எலெக்ஷன் நேரத்தில் அப்படின்னு சொல்றாரு. பேசும் நேர்களை இன்னைக்கு நம்ம விளையாட்ட பேசணும். ஆனாலும் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் எந்த பணியை செய்துவிட்டு நான் மரணித்த போதும் பல ஆண்டுகள் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் சொன்னார்கள், என்னுடைய மரணத்துக்கு அப்புறம் 100 ஆண்டு காலம் அதை இயக்கிறோம். அதை அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றக்கூடிய எந்த ஒரு அதிகாரத்திலும் இல்லாமல் ஒரு அதிகார தலைமையில் இருப்பதை போன்றவும் நாங்கள் ஒரு அரசு ஏஜென்சி போலவும் இன்றைக்கி மக்களுக்கு பேசுகிறோம். ஆம், திருமதி சசிகலா அவர்கள் கண்ணகி நகரில் ரொம்ப ஒடுக்கப்பட்ட நிலையில் இருந்த அந்த குழந்தையை அழைத்து, கார்த்திகாவை, திருவாரூர் திரு அபினேஷ் மற்றும் மோகன்தாஸை அழைத்து அவருக்கு அந்த மடலை அறிவிச்சது ஒரு தாயுள்ளத்தோடு பார்க்கப்படுகிறது. அண்மையிலே வரக்கூடிய பல சம்பவங்கள், தமிழர்களுடைய பல குறைகள் களத்துக்கு சென்று நடப்பதையும் நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம், இன்னும் பேசத்தான் போகிறோம். இது எங்களுடைய பொறுப்பின் கடமையாகவே நாங்கள் நினைக்கிறோம். ஏனென்று சொன்னால் மக்களுக்கு எல்லா துறையிலும் இந்த அனர்த்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டில் ரொம்ப அழகாக உட்கார்ந்து விவாதத்தை வேறு ஒரு படிநிலையில் இன்றைக்கி நாங்கள் கொடுத்தோம். எங்களோடு எப்போதும் உறவுகளோடு இங்கே வந்து கலந்து கொள்ளக்கூடிய கண்ணியத்துக்குரிய எம்முடைய அன்பு சகோதரர் எழுத்தாளர் திரு குமாரையா அவர்கள், நண்பர் திரு சுப்பிரமணியன், அதை போன்று கல்வியாளர் சரணபெருமாள், உங்கள் 3 பேருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.